learners, welcome to CS with Manju YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன ஷெட்யூலிங் டெக்னிக்ஸ்ல பார்க்க போறோம்னா மல்டி லெவல் கியூ அண்ட் மல்டி லெவல் ஃபீட்பேக் கியூ பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் ஆனா இதை வந்து அதிகமா நமக்கு எம்சிக்யூல கேட்க போறது இல்ல. பட் ரொம்ப ஈஸி எப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். எஸ், ஃபர்ஸ்ட் CPU ஷெட்யூலிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம 2 டைப்ஸா நம்ம டிஃப்ரெண்டா பிரிக்கணும். என்னென்ன? பிரிமிட்டிவ் ஒன்னு அண்ட் தென் நான் பிரிமிட்டிவ். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல நம்ம நான் பிரிமிட்டிவ் என்னென்ன பாக்குறோம்? நான் பிரிமிட்டிவ்ல FCFS, அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். சோ ஃபர்ஸ்ட் எந்த ப்ராசஸ் உள்ள வருதோ அந்த ப்ராசஸ் தான் ரன் ஆகும் ஃபுல்லா. எந்த ஒரு இன்டரப்டும் பிரிமிட்டும் பண்ண முடியாது. அந்த ப்ராசஸ் ஃபுல்லா ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் நம்ம ரன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது? SJF. SJF அப்படிங்கிறப்போ ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இது என்னது? ஷார்டஸ்ட் பர்ஸ்ட் டைம் எதுவோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரன் ஆவாங்க. அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் இருக்கவங்க ரன் ஆவாங்க. இது எல்லாமே நான் பிரிமிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் பிரிமிட்டிவ் மெத்தட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா பிரிமிட்டிவ்ல என்னது? ஃபர்ஸ்ட் SRTF. ஓகேங்களா? SRTF அதாவது ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் RR. இதுல ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம்னா இது பிரிமிட்டிவ் மெத்தட்னால நெக்ஸ்ட் வர ஜாப்ஸ் எது ஷார்டஸ்ட் ஜாப்போ அது ரன் ஆகும். அந்த லாங் பர்ஸ்ட் டைம் இருக்கிறத வந்து வெயிட்டிங்ல போட்டுரும். அதே RR அப்படிங்கிறப்போ ரவுண்ட் ராபின். இது ஈக்குவலா எல்லாத்துக்கிட்டையுமே நமக்கு டைம் ஸ்லைஸ் யூஸ் பண்ணி பண்ணோம். மெயினா இதுல என்னது? டைம் ஸ்லைஸ். லாஸ்டா நம்ம இப்ப பார்த்தது பிஆர்டி ஷெட்யூலிங். இட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இது பிரிமிட்டிவ்லயும் வரும், ப்ரியாரிட்டி நான் பிரிமிட்டிவ்லயும் வரும். ரெண்டுலயுமே ரன் ஆகும். அது எப்படி ரன் ஆகுது, இதுக்கான எல்லா சம்ஸான எக்ஸ்பிளனேஷனும் நான் உங்களுக்கு எல்லா டீடைல் வீடியோவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றுக்கும். அதை உங்களுக்கு போய் பாருங்க. இதுக்கு எல்லா சம்ஸுமே எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ பாருங்க. ஓகேங்களா? இதுல மெயினா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்க்கணும். சோ SRTF எடுத்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் இருந்தாலும், SJF, பிஆர்டி, இது எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகும். என்னது? ஸ்டார்வேஷன். ஸ்டார்வேஷன்ங்கிற ப்ராப்ளம் நமக்கு அக்கர் ஆகுது. இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி ரெடியூஸ் பண்றது அப்படின்னா நத்திங், ரொம்ப சிம்பிள். ஏஜிங் டெக்னிக்னு சொல்லுவோம். அந்த ஏஜிங் டெக்னிக் அப்படின்னா என்னன்னா, இதை நான் லாஸ்ட் வீடியோ சொல்ல மறந்துட்டேன், அதனால சொல்றேன். ஏஜிங் டெக்னிக் எதுக்குன்னா டு சால்வ் த ஸ்டார்வேஷன். ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னா அதாவது ஸ்லோவா நம்ம லோயஸ்ட் ப்ரியாரிட்டியில இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வரைக்கும், அதாவது கிராஜுவலா நம்ம இன்க்ரீஸ் பண்றதுதான் வந்து ஏஜிங் டெக்னிக்னு சொல்றோம். சோ அப்ப அந்த டைம்ல வந்து நமக்கு ஸ்டார்வேஷன் அக்கர் ஆகாது. ஓகேங்களா? சோ அப்போ லோயஸ்ட் வெயிட்டிங் டைம்ல இருக்கிறது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஹையஸ்டுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? ஆனா இதுல ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா RR தான். ஏன் ஃபேர் அப்படின்னா இது ஈக்குவல் டைம் ஸ்லைஸ் கொடுக்கறனால, எல்லா ப்ராசஸ்க்கும் ஈக்குவல் டைம் ஸ்லைஸ்ல இருக்கறனால ஃபேர் ஷெட்யூலிங் அல்காரிதம் அப்படின்னு பார்த்தோம்னா ரவுண்ட் ராபின் தான். சோ இது வந்து நமக்கு ரியல் டைம் ஓஎஸ், ரியல் டைம் டைம் ஷேரிங், இது எல்லாத்துலயும் வந்து நமக்கு பெஸ்டா இருக்கிறது வந்து யாரு அப்படின்னா RR தான். இந்த ஷெட்யூலிங் அல்காரிதம் தான் நமக்கு பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா மல்டி லெவல் அண்ட் மல்டி ஃபீட்பேக் லெவல் கியூப் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கலாம். மல்டி லெவல் கியூ ஷெட்யூலிங் அப்படின்னா என்னன்னா நத்திங். மல்டி லெவல் கியூ அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ ரெடி கியூ டிவைடட் இன்டு மல்டிபிள் கியூஸா நமக்கு டிவைட் ஆகும். ஸோ ரெடி கியூ நம்ம இத்தனை நாளா நம்ம பார்த்தது எப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸ் வருது அப்படின்னா அது கியூஸ்
இதுல இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த ரெடி கியூல இருந்து நமக்கு என்ன சொல்றோம்? ரன்னிங்க்கு போகும். கரெக்ட்டுங்களா? ஸோ ரன்னிங்க்கு போகும். இந்த இடத்துல வந்து ரெடி கியூல இருக்கும். இப்படிதான் நம்ம வந்து அந்த ஸ்டேஜ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனா, இது வந்து என்ன டிவைட் ஆகுது அப்படின்னா, P1ங்கிறது ஒரு கியூ ஆகும். P2 ஒரு கியூ ஆகும். அண்ட் தென் அப்படி ஒவ்வொரு ப்ராசஸா வந்து கியூவா நமக்கு செட் ஆயிக்கும். இது வந்து Q1, இது Q2 அப்படின்னு நமக்கு மல்டிபிள் கியூஸா வந்து டிவைட் ஆயிக்கும். ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் ப்ராசஸ் ஒவ்வொன்னுமே வந்து ஒவ்வொரு ஸ்பெசிபிக் டைப்ல நம்ம இருக்கும். இத சொல்லணும்ல ஷெட்யூலிங்ஸ் அது எல்லாமே மிக்ஸ் ஆயி வர மாதிரி இருக்கும். ஈச் கியூ ஹேஸ் ஓன் ஷெட்யூலிங் அல்காரிதம் அதுதான் சொல்றாங்க. ஸோ இந்த கியூ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஆர்ஆரா இருக்கலாம், இல்ல ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங்ல இருக்கலாம், அல்லது எஃப்சிஎஃப்எஸ்ல இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கியூவும் வந்து ஒரு ஓன் ஷெட்யூலிங் அல்காரிதம்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஷெட்யூலிங் அல்காரிதம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க ஒவ்வொரு கியூக்கும். ஓகேங்களா? இந்த கியூல இருக்கிறத எனக்கு ஆர்ஆர் மெத்தட்ல யூஸ் பண்ணுங்க. இந்த கியூல P2 அந்த Q2ல இருக்கிறத வந்து எஃப்சிஎஃப்எஸ் மெத்தட்ல யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு ஓன் ஷெட்யூலிங் அல்காரிதத்தை கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆர் பர்மனென்ட்லி அசைன்டு ஒன் கியூ பேஸ்ட் ஆன் த கேரக்டர். அந்த கேரக்டர் வச்சு தான் இது வந்து ப்ராசஸ் அசைன் பண்றாங்க. எப்படி அப்படின்னா சிஸ்டம் இன்டராக்டிவ் பேட்ச் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிங்கிறது நான் அடுத்த இதுல உங்களுக்கு மேஜா போட்டிருக்கேன் பார்க்கலாம். நோ ப்ராசஸ் மூவ் பிட்வீன் த கியூ. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இது ப்ராசஸ் வந்து இங்க இருந்து இதுக்கு மூவ் ஆகாது, இதுக்கு இருந்து மூவ் ஆகுது. இந்த கியூ எடுத்துக்கிட்டா இந்த கியூ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் கியூக்கு வரும். ஓகேங்களா? இதுல ரெண்டுக்குமே இன்டராக்டிவ் இருக்காது. அதுதான் சொல்றாங்க. நோ ப்ராசஸ் மூவ் ஃப்ரம் த பிட்வீன் த கியூஸ். உங்களுக்கு பிராக்டிகலா பார்க்கறப்ப புரியும். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். சோ நம்ம சொன்னோம் இல்லையா சிஸ்டம் ப்ராசஸ், இன்டராக்டிவ் ப்ராசஸ், பேட்ச் ப்ராசஸ் இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் வந்து ஒரு கியூ வந்து ஏதாவது அதனோட கேரக்டர்ஸ் சிஸ்டம் ப்ராசஸ்னா சிஸ்டம் ஓரியன்டட் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து இந்த கியூ ஒன்ல இருக்கும். இன்டராக்டிவ் ப்ராசஸ்னா நம்ம யூசருக்கும் சிஸ்டத்துக்கு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம இன்புட் வாங்குறது, இன்புட் கெட் பண்றது அது எல்லாத்தையுமே வந்து Q2ல இருக்கும். பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னா நம்ம எஃப்சிஎஃப்எஸ் மெத்தட்ல யூஸ் பண்ணுவோம்ல. இந்த இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் இது. அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா Q3ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதனோட கேரக்டர்ஸ் வர ப்ராசஸோட இப்ப P1ஓட ப்ராசஸ் எந்த இதுல இருக்கோ அது வந்து இன்டராக்டிவ் மெத்தட் அப்படின்னா இன்டராக்டிவ் க்கு போயிடும். அதே P4 வருது அப்படின்னா அது வந்து சிஸ்டம் ப்ராசஸ் சிஸ்டம் கால் அப்படின்னா நமக்கு சிஸ்டம் ப்ராசஸ்க்கு போகும். பேட்ச் ப்ராசஸ் அண்ட் தென் இப்ப P2 வருது அது பேட்ச் ப்ராசஸ்னா பேட்ச் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து அதனோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு அதனோட தன்மை அதாவது சிஸ்டம் ஓரியன்டா இருக்கா இல்ல இன்டராக்டிவ் பேஸ்ட் இருக்கா இல்ல பேட்ச் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து ஒவ்வொன்றா நம்ம கியூல அசைன் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து இங்க ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறதா ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, கீழே இருக்கிறது லோயஸ்ட் ப்ரியாரிட்டி. இவங்க யாரு Q1ல இருக்காங்களோ அவங்க தான் ஹையஸ்ட். Q3, Q4 லாஸ்ட்ல இருக்கவங்க வந்து லோயஸ்ட் ப்ரியாரிட்டி. இதுதான் மல்டி லெவல் கியூ ஷெட்யூலிங்கோட ஒர்க். ஓகே. இது எப்படி அப்படின்னா இப்ப சிஸ்டம் கியூ அப்படிங்கிறப்போ என்னென்ன இருக்கும் அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது இந்த இந்த டேபிள் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். சிஸ்டம் கியூ அப்படிங்கிறப்போ ஓஎஸ் சிஸ்டம் ப்ராசஸ் அதுதான் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மெத்தட்ல நமக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓஎஸ் சம்மந்தப்பட்டது நம்ம சிஸ்டம் கால் ஃபோக் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? இது எல்லாமே வந்து சிஸ்டம் வரும். இன்டராக்டிவ் கியூ அப்படிங்கிறது யூசர் இன்டர்ஃபேஸ் டாஸ்க் அதாவது ரவுண்ட் ராபின் மெத்தட்ல டைம் ஷேரிங் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் டாஸ்க் எல்லாமே வந்து ரவுண்ட் ராபின் மெத்தட்ல ஷெட்யூலிங் இந்த என்ன ஷெட்யூலிங் யூஸ் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. இது எம்சிக்யூல கேட்கலாம். பேட்ச் கியூ பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அதாவது நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கப்போ நமக்கு பின்னாடி நமக்கு அது உள்ள நடக்கிற எல்லா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுக்கிறோம் பேக்ரவுண்ட்ல இருந்து அந்த அதனோட ஸ்டோரேஜ் எல்லாம் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஜாப்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்றது. பேக்ரவுண்ட் ஜாப்ஸ் எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் மெத்தட் அல்லது ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே ஸ்டூடெண்ட் அல்லது லோ ப்ரையாரிட்டி கியூ அப்படிங்கிறப்ப இது லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் அதனால ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டராக்டிவ்க்கு ரவுண்ட் ராபின், சிஸ்டம் கியூக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணலாம். பேட்ச்க்கு வந்து எஃப்சிஎஃப்எஸ் ஆர் எஸ்ஜேஎஃப் அண்ட் தென் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா எப்பயும் போல லோ ப்ரியாரிட்டிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ள என்னென்ன மெத்தடு எந்தெந்த ஷெட்யூலிங் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் நம்ம எக்ஸாம்பிளே போட போறோம். எஸ் இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க எக்ஸ்ட்ராவா ஒண்ணு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா Q2, Q4. ஓகே ஒவ்வொன்றுக்கும் Q1, Q2 கொடுத்துட்டாங்க. ஆனுவல் டைம் பர்ஸ்ட் டைம் இது ஆஸ் யூஷுவல் அப்படிதான். இதுக்கு வந்து நான் அப்படியே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். CPU செக் த கியூ ப்ரியாரிட்டி. ஓகேங்களா? எப்படி செக் பண்ணும்? ஃபர்ஸ்ட் Q1 அண்ட் தென் Q2 அண்ட் தென் Q3 அண்ட் தென் Q4 இப்படிதான் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் Q1 என்ன சிஸ்டம் கியூவா இருக்கும். சோ அதுதான் ரன் பண்ணும். அந்த 0th அரைவ் டைம்ல வரனால 4 பஸ் டைம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே உங்களுக்கு ரன் ஆயிரும். கேன் சார்ட் வேணா நான் இங்க போடுறேன்.
ஓகேங்களா? அப்போ 0th அரைவல் டைம்ல யார் வரா? P1 வராங்க. அந்த 4 பர்ஸ்ட் டைம் வரைக்குமே ரன் ஆயிடுச்சு. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் P1 ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் Q2 வந்து யாருன்னா இன்டராக்டிவ் மோட். ஸோ Q2 வந்து ரன் ஆகுது. அப்ப Q2 வந்து என்னன்னா ப்ராசஸ் 2. ப்ராசஸ் 2 வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 4 to 9, அதாவது இங்க பர்ஸ்ட் டைம் எவ்வளோ? 5. ஸோ அந்த 5 வரைக்குமே அப்போ 9 அது வரைக்குமே ரன் ஆகும். நெக்ஸ்ட் Q3 வந்து நமக்கு பேட்ச். ஸோ P3 வருது. P3 பேட்ச் ப்ராசஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன ஆகுது? 6 வருது. அப்போ நமக்கு பர்ஸ்ட் டைம் எவ்வளோ வரும் உனக்கு? 9 பிளஸ் 6 15. ஸோ 15 பர்ஸ்ட் டைம் வரைக்கும் அது ரன் ஆகுது. நெக்ஸ்ட் தான் Q4 வராங்க. Q4ங்கிறது P4 ப்ராசஸ். அவங்க எவ்வளோ பர்ஸ்ட் டைம்னா 3. ஸோ 3ங்கிறப்போ 18. ஓகேங்களா? ஸோ இத வச்சு நம்ம கம்ப்ளீட் டைம் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல? கம்ப்ளீட் டைம், TAT அண்ட் ஆஸ் யூசுவல் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கிற மாதிரி. கம்ப்ளீட் டைம் அப்படிங்கிறப்போ P1க்கு 4. எஸ். P1க்கு 4. அடுத்தது P2க்கு 9 அண்ட் தென் P3க்கு 15 அண்ட் P4க்கு 18. ஓகேங்களா? இப்படி ரன் ஆயிரும். ஆஸ் யூசுவல் TAT எப்படி கண்டுபிடிப்போம்? கம்ப்ளீட் டைம் மைனஸ் அரைவல் டைம். கம்ப்ளீட் டைம் என்ன? 4 மைனஸ் அரைவல் டைம் 4. அடுத்தது 9 minus 1 8. 15 minus 2 13. 18 minus 3 15. ஓகேங்களா? வெயிட்டிங் டைம் TAT மைனஸ் நமக்கு பர்ஸ்ட் டைம் வரும். ஸோ TAT என்ன? நமக்கு 4. 4 minus 4 0 and 8 minus 5 3. 13 minus 6 என்ன வருது? 9. எஸ். அப்போ 9 and then 15 minus பர்ஸ்ட் டைம் என்ன? 3. 15 minus 3 வந்து நமக்கு என்ன வரும்? 12. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆவரேஜ் பர்ஸ்ட் டைம் எப்பயும் போல நம்ம கண்டுபிடிக்கிறது. அதான் இங்க குடுத்துருக்காங்க கேன் ஷாட். ஓகேங்களா? எஸ். அத தான் நான் இங்க குடுத்துருக்கேன். நமக்கு கம்ப்ளீட் டைம் அண்ட் தென் TAT அண்ட் வெயிட்டிங் டைம் குடுத்தாச்சு. ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறப்போ நமக்கு 10 யூனிட்ஸ் வெயிட். இவ்வளோதான். இதுதான் வந்து மல்டி லெவல். இத மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது சிஸ்டம் கியூல என்னன்னா, அது ப்ரீவியஸா நமக்கு ரன் பண்றப்பயே செட் பண்ணிக்கிறது ஒவ்வொரு கியூலயும். ஸோ அந்த கியூல இருக்கிறத வந்து அப்படியே ரன் பண்ணிட்டே வர்றது தான் நமக்கு மல்டி லெவல் கியூ. ஓகேங்களா? இதனோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா, ஈச் கியூ ஓன் ஷெட்யூலிங் ப்ராசஸ் இருக்கும். ஸோ ப்ரியாரிட்டி பிட்வீன் த கியூஸ். ஏன்னா அத சிஸ்டம் ப்ரியாரிட்டி என்னங்கிறது அந்த கியூஸ் வந்து ரன் பண்றப்ப தான் தெரியும். அண்ட் தென் இது அலோகேட் த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி நான் எம்ப்டி கியூ மாரி நமக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அலோகேட் பண்ணிக்கும். தென் இஃப் தட் கியூ இஸ் எம்ப்டி த நெக்ஸ்ட் லோயஸ்ட் ப்ரியாரிட்டி செக் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் என்ன வருதுங்கிறத செக் பண்ணி நமக்கு அது எந்த கியூல போடணுமோ அந்த கியூ போட்டுரும். அந்த கியூல போயிட்டு ரன் பண்ணும். ஓகேங்களா? இதனோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ப்ரியாரிட்டி வந்து செப்பரேஷனா இருக்கும் பிட்வீன் த ப்ராசஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ எஃபிஷியன்ட் ஹேண்ட்லிங் ஃபார் டிஃபரெண்ட் ஒர்க் லோட்ஸ். ஏன்னா ஒரு இது சிஸ்டம் ப்ராசஸா அது தனியா போயிரும். இன்டராக்டிவ் மெத்தடா அது தனியா போயிரும். பேட்ச் ப்ராசஸா அது தனியா போயிரும். அந்த மாதிரி டிஃபரெண்ட் ஒர்க் லோட்ஸ நம்ம ஸ்ப்ளிட் பண்ற நமக்கு ஈஸியா எஃபிஷியன்ட்டா இருக்கும். சிம்பிள் அண்ட் பிரெடிக்டபிள் பிஹேவியர். ஸோ இது எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கறத நம்ம பிரிடிக்ட் பண்ண முடியும். பட் டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, இதுலயும் ஸ்டார்வேஷன் பாசிபிள். ஏன்னா லோ ப்ரியாரிட்டி கியூ வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும். திடீர்னு இந்த இந்த ரன் ஆயிட்டு இருக்கப்போ மறுபடியும் இது ரன் ஆகிறப்போ நமக்கு சிஸ்டம் சம்பந்தப்பட்டது வருதுன்னா அந்த கியூக்கு போயிடும். இது ரன் ஆகாது. ஸோ லோ ப்ரியாரிட்டி வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ரெடி கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ப்ராசஸ் கேனாட் மூவ் பிட்வீன் த கியூஸ். அதாவது இந்த கியூக்கு அப்படி மூவ் ஆகாது. ஃபர்ஸ்ட் கியூ எடுத்தா அந்த கியூ ஃபுல்லா ரன் ஆகும். அடுத்த கியூ அதுக்கப்புறம் தான் ரன் ஆகும். ஸோ ரெண்டுக்குமே இன் பிட்வீன்ல நமக்கு மூவ் ஆகாது. ஸோ அதனால நமக்கு என்னன்னா ஃபிக்ஸபிள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இதான் மல்டி லெவல் கியூ பேக். ஓகேங்களா? அதாவது மல்டி லெவல் ஃபீட்பேக்கோட இது ரொம்ப ஃபிளெக்சிபிள் கம்மியா தான். ஓகே. நெக்ஸ்ட் மல்டி லெவல் ஃபீட்பேக் கியூ அப்படிங்கிறது என்னன்னா, இது டைனமிக் ஷெட்யூலிங். பிகாஸ் அதுல இல்லாதது ஒண்ணு இதுல இருக்கு. என்ன அப்படின்னா, மூவ் பிட்வீன் கியூஸ் பேஸ்ட் ஆன் தட் பிஹேவியர். அதாவது ஒவ்வொரு கியூக்கும் இங்க ஒரு கியூ இருக்கு, இங்க ஒரு கியூ இருக்கு, இங்க ஒரு கியூ இருக்குன்னா ஒவ்வொரு கியூக்கும் அது மூவ் ஆகும். ஓகேங்களா? சோ இன் பிட்வீன்ல இது இன்டராக்ட் பண்ணிக்கும். இன்டராக்ட் பண்ணி நமக்கு ரன் பண்றது தான் வந்து இதனோட ஸ்பெஷல். ஓகேங்களா? அதனாலதான் இது மல்டி லெவல் ஃபீட்பேக் கியூ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அன்லைக் மல்டி லெவல் கியூ. இது அதாவது மல்டி லெவல் கியூவோட சிஸ்டம் அட்ஜஸ்ட் ப்ரியாரிட்டி ஓவர் டைம் இது வந்து கிடையாது. ஆனா இதுல வந்து நமக்கு ப்ரியாரிட்டிஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரன் பண்ணும். ஓகேங்களா? அதனாலதான் இது டைனமிக் ஷெட்யூலிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் ஒன். டைனமிக் ஷெட்யூலிங் கேட்டாங்கன்னா மல்டி லெவல் ஃபீட்பேக் கியூ தான் நமக்கு டைனமிக்.
இதனோட டிசைன் பார்த்தீங்கன்னா, டு இம்ப்ரூவ் த ரெஸ்பான்ஸ் டைம். எதுக்காக? ரெஸ்பான்ஸ் டைம் இம்ப்ரூவ் பண்றதுக்கும், இன்டராக்டிவ் டாஸ்க் அண்ட் ஃபேர்னஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அட்வான்டேஜ். ஓகேங்களா? கீ கான்செப்ட்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, மல்டிபிள் கியூஸ் வந்து ஓன் ஷெட்யூலிங். அதில இருக்க மாரியே ஒவ்வொரு கியூக்கும் ஒவ்வொரு ஷெட்யூலிங் அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் பிரியாரிட்டி லெவல்ல யூஸ் பண்ணுவோம். நியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் த ஹையஸ்ட் பிரியாரிட்டி. அதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வருது இல்லையா? நியூ ப்ராசஸ் அது வந்து ஹையஸ்ட் பிரியாரிட்டியா குடுக்குறாங்க. அண்ட் தென் இஃப் ப்ராசஸ் யூசஸ் டூ மச் ஆஃப் CPU டைம் இட் மூவ் டு த லோ பிரியாரிட்டி. அதாவது இது 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வர்றது 2 தான் இருக்கு அப்படின்னா, என்ன பண்ணிரும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த 2 இருக்கு இல்லையா? இத ரன் பண்ணிட்டு இத வெயிட்டிங்ல போட்டுரும். ஸோ 10 அந்த பர்ஸ்ட் டைம வெயிட்டிங்ல போட்டுட்டு, இந்த 2ங்கிறத ரன் பண்ணும். ஆனா மல்டி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் 10மே ஃபுல்லா ரன் பண்ணிட்டு தான் இந்த 2 ரன் பண்ணும். ஆனா இதுல இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ டூ மச் ஆஃப் CPU டைம் இருக்கு அப்படின்னா, அதுக்கு மூவ் டு த லோயர் பிரியாரிட்டிய அசைன் பண்ணி நமக்கு ரன் பண்ணிரும். ஸோ அதனால தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் டைம் வந்து இன்கிரீஸா இருக்கும். இஃப் ப்ராசஸ் வெயிட் டூ லாங் டைம் நமக்கு வெயிட்னா இது ப்ரொமோட்டட் டு ஹை. நம்ம சொன்னோம் இல்லையா? ஸ்டார்வேஷன் இருந்தா ஏஜிங் மூலியமா அதே மாரி இது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுன்னா, அத ப்ரொமோட் பண்ணி ஹையஸ்ட் கியூக்கு கொண்டாரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கொண்டாந்து அத வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிரும் உங்களுக்கு. சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இதனோடது பாருங்க. அதே சேம் தான் Q1, Q2, Q3 இருக்கு. பட் என்ன அப்டின்னா, இதனோட இது வந்து ஃபீட்பேக் மாதிரி நமக்கு சென்ட் ஆகும். பிகாஸ் இதுல ஏதாவது ஹையஸ்ட் பிரியாரிட்டி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அத ரன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த கியூ பண்ணும். சோ ஹையஸ்ட் பிரியாரிட்டி, இது லோயஸ்ட் பிரியாரிட்டி. இதுதான் மல்டி லெவல் ஃபீட்பேக் கியூவோட ஷெட்யூலிங். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க குடுத்துருக்கோமா? இது ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத நான் இதா சொல்றேன். ஃபர்ஸ்ட் Q1 இத வந்து நான் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங்ல போட்டுறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே நான் என்ன சொன்னேன்? ஓன் ஷெட்யூலிங் அல்காரிதம் இருக்கு. Q2க்கு நான் ரவுண்ட் ராபின் போட்டேன். Q3க்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். சோ Q2 ஓட டைம் குவாண்டம் குடுக்கணும்ல ரவுண்ட் ராபின்னா இது 4 Q2க்கு வந்து 8. சோ இது ஹையஸ்ட், இது மீடியம், இது லோயஸ்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் நமக்கு வந்து லோயஸ்ட். ஓகே. ஏன்னா மேல இருக்கிறது தான் இது வந்து ஹையஸ்ட். கரெக்ட்டுங்களா? சோ அதிலிருந்து வரதா லோயஸ்ட். இப்படிதான் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் இமேஜ் பாருங்க. மேல இருக்கிறது ஹையஸ்ட், கீழ இருக்கிறது லோயஸ்ட். சேம். அதே மெத்தட்ல நம்ம கியூவ அசைன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ப்ராசஸ் குடுத்திருக்காங்க. இதுல P1, P2, P3 குடுத்திருக்காங்க. அரைவல் டைம் குடுத்திருக்காங்க. பர்ஸ்ட் டைம் குடுத்திருக்காங்க. நம்ம P1 என்ன சொன்னோம்? Q1. கரெக்ட்டுங்களா? P2 வந்து Q2. அண்ட் தென் P3 வந்து Q3. அப்போ இது வந்து RR மெத்தடு. இதுவும் RR மெத்தடு. இதுவும் வந்து FCFS மெத்தடு. ஓகேங்களா? இதுதான் அசைன் பண்ணியிருக்காங்க. சோ அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ்ல வருதா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு கேன்ட் சார்ட் பார்த்தீங்கன்னா, 0 வருங்களா? 0 வரும். 0 டைம்ல 10 இருக்கு. P1. ஆனா, இங்க நமக்கு என்ன சொன்னாங்க? 4 மில்லி செகண்ட்ஸ். அப்ப என்ன ஆகும்னா, 4 மில்லி செகண்ட்ஸ் மட்டும் தான் ரன் ஆகும். சோ, இப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 6. ஓகேங்களா? சோ, 4 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்னன்னா, அடுத்த RRB யாரு? Q2. அவங்க 8 யூனிட் சொல்லியிருக்காங்க. அப்ப P2 வந்து நமக்கு ஃபுல்லா ரன் ஆயிரும். 8. ஓகேங்களா? அண்ட் தென் மறுபடியும் பார்க்கிறப்போ நமக்கு P1 அதாவது RR தான் ரன் ஆகும். அப்ப P1 ரன் ஆகுறப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கிறது 4 அந்த 4 மில்லி செகண்ட்ஸ் நமக்கு ரன் ஆகும். 4 மில்லி செகண்ட்ஸ் இதுவும் 6 இதுவும் 6. சோ அதனால 6 டைம் வந்து ரன் ஆயிரும். ஓகேங்களா? P1 ரன் ஆயிரும். அதுக்கப்புறம் P3 வந்து 8 பிளஸ் 6 14. சாரி இங்க 14 வரும். P3 வந்து என்னன்னா 6 6ங்கிறப்போ 20. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் ரன் ஆகும். இந்த மாதிரி அதனோட RRB மெத்தட்ங்கிறப்போ ரவுண்ட் ராபின் அந்த அந்த 0ங்கிற அந்த 4ங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ரன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் P2க்கு வழி குடுக்கும். அது வந்து 8 யூனிட் நம்ம குடுத்தனால, அது ஃபுல்லாவே ரன் ஆகும். ரன் ஆனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் P1க்கு போகும். அங்கேயும் 6 இங்கேயும் 6ங்கிறப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல. அப்போ P1 ஃபுல்லா ரன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் தான் P3 ரன் ஆகும். சோ இதுதான் கம்ப்ளீட் டைம். சோ கம்ப்ளீட் டைம் நம்ம ஆஸ் யூசுவல் நம்ம கண்டுபிடிக்கிறப்போ கம்ப்ளீட் டைம் வந்து என்னது? P1க்கு வந்து 14. P2க்கு 8 அண்ட் தென் P3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20. சோ அத வச்சு நம்ம TAT அண்ட் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கலாம். சேம் இதே தான். அதுல என்ன இருக்குன்னா, இது வந்து கியூஸ் வந்து செக் பண்ணும். பிரிமிட்டிவ் மெத்தட் மாதிரி உங்களுக்கு செக் பண்ணி, அதுல யாரு ஹையஸ்ட் இருக்காங்களோ அவங்க ரன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அடுத்த கியூவும் முன்னாடி இருக்க கியூவும் ரன் ஆகும். இதுதான் மல்டி லெவல் ஃபீட்பேக் கியூ. இதனோட அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஃபிளெக்சிபிள் கம்பேர்ட் டு த மல்டி லெவல். ஓகேங்களா? இது அடாப்டிவ். ஏன்னா இது டைனமிக்கா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கனால அடாப்டிவ். இது வந்து ஸ்டார்வேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஏன்னா வெயிட்டிங் டைம், ரெஸ்பான்ஸ் டைம் நம்ம இன்க்ரீஸ் பண்றதுனால ஸ்டார்வேஷன் நமக்கு கம்மியாகுது. சோ பேலன்ஸ் ரெஸ்பான்ஸ் டைம் அண்ட் த்ரூபுட் இது ரெண்டையுமே ரொம்ப பேலன்ஸா வச்சு இது கம்பேர் பண்றதுனால இது பெஸ்ட். டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் பிகாஸ் ஏன்னா
டைம் காம்பனன்ட்டும் அண்ட் நம்ம ப்ரொமோட் பண்ற ஒவ்வொன்றும் வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னா கேர்ஃபுல்லா நம்ம ப்ரியாரிட்டி வச்சு அதை ப்ரொமோட் பண்ணணும். ஓகேங்களா? இங்க ரெண்டுமே 6 6ன்னு இருந்தனால நம்ம அப்படியே குடுத்துருவோம். இல்ல இங்க 4 இருக்கு. சாரி, இங்க 4 இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் வேற கலர்ல யூஸ் பண்றேன். அத கவனிங்க. இத நான் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இங்க 6 இல்ல. இங்க 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆயி பேலன்ஸ் 6 இருக்கு. சோ இது ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. சோ அதனால இங்க 4 இருக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் எஃப்கம் இந்த ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிட்டு, இத 4 டைம்ஸ் ரன் பண்ணிட்டு, இதுல பேலன்ஸ் 2 இருக்கும். அதுக்கு இத 4 டைம்ஸ் ரன் பண்ணிட்டு, இத 4 டைம்ஸ் ரன் பண்ணிட்டு, அந்த பேலன்ஸ் 2க்கு அப்புறம். அதாவது எப்படி வரும்னா 0 வரும். P1 வருது. அந்த 4 டைம்ஸ் ரன் ஆகுது. அண்ட் தென் P2 வருது. அப்போ அது 4 தான் இருக்கனால அது கம்ப்ளீட் ஆயிடுது. கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு பேலன்ஸ் பார்த்தா P1 6 இருக்கு. ஆனா நமக்கு P3 பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 4 டைம்ஸ் தான் இது ரன் ஆகும் P1. அப்போ 4 டைம்ஸ் ரன் ஆகுறப்போ பேலன்ஸ் 2 இருக்கும். அடுத்தது P3 வரும். அது 4 டைம்ஸ் ரன் ஆகுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அதாவது நெக்ஸ்ட் ப்ராசஸ் எவ்வளோ இருக்கோ 16 அதுக்கப்புறம் தான் P1 ரன் ஆகும். 2 ப்ராசஸ் 8. இது வந்து 4னா 16 12 8 12 அண்ட் தென் 16 அப்புறம் P3 வந்து சாரி P1 வருது. ஸோ பேலன்ஸ் 2 இருக்கனால 18. எப்படி 18? ஏன்னா நம்ம இங்க 4 தானே மாத்திட்டோம் இல்லையா? அதனால 18 கரெக்ட். இதையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. இங்க நம்ம 4ன்னு மாத்திட்டோம். அதனால 18. இன்னொரு டைம் சொல்றேன் வேணா. இதை எரேஸ் பண்ணிட்டு எரேஸ் ஆல் லிங்க். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். இதுல நான் இப்ப 6 குடுக்கல. எனக்கு 4 தான் பர்ஸ்ட் டைம் அப்டின்னா, இப்ப என்ன ஆகும்? இதனோட மெத்தட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே தான் நமக்கு ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் 0. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரவுண்ட் ராபின் மெத்தட். சோ அப்போ P1 ரன் ஆகும். 4 டைம்ஸ் ரன் ஆகும். சோ அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது? P2. அது 8 யூனிட் ஆனா பட் நமக்கு 4 தான் இருக்கு. சோ 4 டைம்ஸ் வந்து 8. ஓகேங்களா? 8. ஓகே. இது கம்ப்ளீட்டட். இது கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. சோ P2 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் பாக்குது P1 வந்து 6 இருக்கு. P3 வந்து 4 இருக்கு. சோ அப்படி கம்பேர் பண்றப்போ இங்க 4 தான் இருக்கனால இது வந்து என்ன ஆகும்னா P1 வந்து 4 டைம்ஸ் தான் ரன் ஆகும். சோ 4 டைம்ஸ் ரன் ஆச்சு அப்படின்னா பேலன்ஸ் 2 இருக்கும். அடுத்தது யாருன்னா P3 ரன் ஆகுவாங்க. P3 என்ன 4 டைம்ஸ். அப்போ 60. சோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பேலன்ஸ்ல இருக்க P1 வந்து கம்ப்ளீட்டட் ஆகும். ஓகேங்களா? சோ அனதர் ப்ராசஸ் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு அது பர்ஸ்ட் டைம் வந்து கம்மி பண்ணிக்கும். டைம் ஸ்லைஸ கம்மி பண்ணிட்டு ரன் பண்ணும். இதுதான் இது 2க்குள்ள வித்தியாசம். சரிங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. கேர்ஃபுல்லா ரன்னிங் டைம் குவாண்டம் ப்ரொமோஷன் அத ப்ரொமோட் பண்றது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகேங்களா? அதனால தான் இது டைனமிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதனோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, மல்டி லெவல் வந்து ஃபிக்ஸ்டு கியூஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு ப்ரியாரிட்டீஸ் இருக்கும். அதே மல்டி லெவல் ஃபீட்பேக் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராசஸ் கேன் மூவ் பிட்வீன் த கியூஸ் டைனமிக்லி. இதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதான் மல்டி லெவல் ஃபீட்பேக்கும் அண்ட் மல்டிபிள் ஃபீட்பேக்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, தேங்க் யூ. இதுவரைக்கும் உங்களுக்கு மல்டி லெவல் அண்ட் மல்டி லெவல் ஃபீட்பேக் கியூ எப்படி ரன் ஆகுதுங்கிறத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் புட் த கமெண்ட் செக்ஷன். தேங்க் யூ அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் மை சேனல்.